ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேனில் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் பசும்பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடயே 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் வச்சு கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் அதில் 1 கப் சேமியா சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா நமக்கு கடையில் ரோஸ்டட் சேமியான்னு கிடைக்குது, அது கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ஒரு 3 ஏலக்காயை லேசாக நச்சுட்டு சேர்த்துக்கலாம், அது வாசனைக்காக. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் இதில் சேர்த்து நல்லா இந்த சேமியா கொஞ்சம் நேரம் இந்த பாலில் வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். சேர்த்து இந்த சேமியா வெந்து வெளியில் நல்லா தெரியும் கொதிச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம பாயாசத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சேமியா பாயசம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.